ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆண்ட்ராய்ட் பேஜ். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, எங்கள் மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் நான் இன்றைக்கி சொல்கிறேன். என்னென்னா, அது ஒரு சாதாரண ஒரு அப்ளிகேஷன் தான். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி ரன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ஹேங் ஆகிறது பாதுகாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட் பூஸ்டர். அது எப்படி ஃபஸ்ட்டு ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் இருக்க இப்போ இங்கே ராக்கெட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பூஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து இந்த இங்கே கீழே இருக்க பாருங்கள், கேட்ச் ஃபைல்ஸு. அதில் உள்ள எம்பிஸையோ அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். கேட்ச் ஃபைல்ஸ்னால் நம்ம முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். கேட்ச் ஃபைல்னால் நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள், யூடியூப்பில் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்க்குறீங்க, அதோடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்ச் ஃபைல்லாம் உங்களுக்கு வந்து இதில் சேவ் ஆகும். அது வந்து ரொம்ப அதிகமாக உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆரம்பிச்சிடும், ஹேங் ஆகும், ஸ்லோவாகும். அது அந்த கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் மெமரியெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு வைங்க, உங்கள் மொபைல் வந்து எப்பவும் போல் ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேட்ச் ஃபைல் எனக்கு வந்து 389 MB இருக்குது, அதை நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். கேட்ச் கொடுத்து கிளியர் கேட்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கொடுத்துருங்க. சிஸ்டத்தில் மட்டும் கிளியர் பண்ணவான்னு கேட்குது. நான் ரெண்டையும் கிளிக் பண்ணி கொடுத்து எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்து கேட்ச் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட கேட்ச் மெமரி எல்லாம் டெலீட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 MB இருக்குது கேட்ச் ஃபைல். முன்னாடி 389 MB இருந்துச்சு. இப்போ கீழே ஃபினிஷ் கொடுத்து நீங்கள் வெளில வந்துடுங்க. அடுத்து வந்து ஸ்டோரேஜ் ரெண்டாவது இருக்குது பாருங்கள், ஸ்டோரேஜ். அதை வந்து நீங்கள் வந்து அனாலிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்பவும் ஃபைலில் தான் போய் பார்ப்பீங்க நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் இப்போ வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜை போய் பார்க்குறேன், நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய இது எப்படி இருக்குது. உங்களுடைய ஸ்டோரேஜோடைய ஸ்டேட்டஸை வந்து அது இப்போ உங்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு மட்டும் என்னோடய ஸ்டோரேஜை வந்து 8 GBக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மியூசிக் ஒரு 40 MB, ஃபோட்டோஸ்க்கு ஒரு 191 MB, வீடியோஸ்க்கு ஒரு MB, அதர் ஃபைல்ஸ் வந்து ஒரு 7 GB வரை யூஸ் பண்ணியிருக்கேன். அவைலபிள் வந்து என்கிட்ட இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து 1 GB தான் இருக்குது. அந்த ஸ்டோரேஜோடைய ஸ்டேட்டஸ் இங்கே காமிக்க பாருங்கள், இந்த ஸ்டோரேஜ் இஸ் லோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி காமிச்சிச்சின்னா உங்களுடைய மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகும், ஸ்லோவாகும். அதனால் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ள தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸையும் ஃபைல்ஸையும் கிளியர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நான் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை பார்ப்போம். 69% யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காமிக்கும் ஸ்டோரேஜ் இஸ் குட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இன்டர்னல் ஸ்டோரேஜையும் காமிக்கணும், ரெண்டையும் குட்டுன்னு காமிக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை மட்டும்தான் குட்டுன்னு காமிக்குது. இதில் பாருங்கள், நான் வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. மியூசிக் வந்து ஒரு 63 MBயும், ஃபோட்டோஸ்க்கு வந்து 1 GBயும் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்க்கு ஒரு 5 GB யூஸ் பண்ணியிருக்கேன். அதர் ஃபைல்ஸுக்கு வந்து ஒரு 3 GB. அவைலபிள் பார்த்தீங்கன்னா 4 GB வரை எனக்கு ஃப்ரீ இருக்குது. மேக்ஸிமம் 2 GB ஒரு மொபைலில் வந்து இன்டர்னல் மெமரியோ எக்ஸ்டர்னல் மெமரியோ ஒரு 2 GB ஃப்ரீ இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப் மேனேஜர். இதில் வந்து பேக்கப் அன்இன்ஸ்டால்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு இது, ஃபஸ்ட் ஆப்ஷன். அதை பற்றி பார்ப்போம்.
இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையான ஆப்ஸ் எல்லாம் பேக்கப் வேணுமோ அதை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் நிறையா அப்ளிகேஷன்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறனாலும் இந்த ஆப் மூலிமா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணேன், எனக்கு தேவையில்லாததெல்லாம் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அன்இன்ஸ்டால் இந்த இதை கொடுத்தேன்னா அன்இன்ஸ்டால் ஆயிரும். பேக்கப் வேணும்னா எனக்கு நான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக பேக்கப் எடுத்து என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயோ இல்லை மெமரி கார்ட்லேயோ பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையில்லாத அப்ளிகேஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் கூட கொடுத்து அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா, இந்த இப்போ பாருங்கள் அன்இன்ஸ்டால் 471 MBன்னு கேட்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அன்இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப் டு எஸ்டி. இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணுறது தெரியாது. இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன தேவையான அப்ளிகேஷனை வந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணணுமோ அதை இங்கே கிளிக் பண்ணி மூவ் கொடுத்துட்டிங்கன்னா எஸ்டி கார்டுக்கு போயிடும். நான் இப்போ எதையுமே எஸ்டி கார்டில் மூவ் பண்ணலை. உங்களுக்கு தேவையான மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ ஸ்டார்டர். இந்த ஆட்டோ ஸ்டார்டர் தான் ரொம்ப முக்கியமானது. இதில் ஆட்டோ ஸ்டார்டர் வந்து எல்லாத்துலேயுமே ஆட்டோ ஸ்டார்டர்னு இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்துலேயும் ஆட்டோ ஸ்டார்டரை வந்து எடுத்து விட்ருங்க. இப்போ ஆட்டோ ஸ்டார்டரை வந்து நீங்கள் மொபைலை ஆஃப் பண்ணி வச்சாலோ லாக் பண்ணி வச்சாலோ ரீசன்ஸ் ஆப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சாலோ இந்த ஆட்டோ ஸ்டார்ட்டில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டோ ஸ்டார்ட்டரை வந்து எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாதெல்லாம் ஆட்டோ ஸ்டார்ட்டில் இருந்து எடுத்துருங்க, டிசேபிள் பண்ணி வைங்க முடிஞ்சளவு. இதனால் உங்களுடைய மொபைலை வந்து ஹேங் ஆகிறதுலேருந்து பாதுகாக்க முடியும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பிக் ஆப்ஸ் எல்லாம். அது என்னென்னா உங்கள் மொபைலுக்கு தேவையான டூல்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டூல்ஸு பேட்ரி ஸ்டேட்டஸ் ப்ளஸ்ஸு, ஆன்டிடிக், சேஃப் பாக்ஸு, இந்த மாதிரி மொபைல் டூல்ஸ் அப்ளிகேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் தான். எல்லாம் வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ப்ரைவசி அட்வைசர். இது வந்து உங்கள் மொபைலில் வந்து எவ்வளோ வைரஸ் இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கும். அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் உடனே. லாட் ஸ்கேன் வந்து 23 மினிட்ஸுக்கு அகோவுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இப்போ ரீஸ்கேன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வைரஸ் வந்து ஹை ரிஸ்க் 18 இருக்குன்ட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு. அதில் 18 கீழே பார்த்தீங்கன்னா 18 ஹை ரிஸ்க்குன்னு காமிக்கிறது பார்த்தீங்களா, அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஹை ரிஸ்க்குனால் உங்கள் ஸ்டோரேஜை வந்து அதிக லெவலில் பிடிச்சிக்கிட்டு வைரஸை உண்டாக்கக்கூடிய
ஒரு இதுதான் ஹை ரிஸ்க்குன்னு பேர். அந்த 18 அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு ஹை ரிஸ்க்காக இருக்குது. அதனால் இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அதனால் எனக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு காமிச்சிச்சின்னா தேவையில்லாத மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கீழே நார்மல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 33 அப்ளிகேஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 33 அப்ளிகேஷன்ஸ்னாலையும் அந்த ஹை ரிஸ்க்குன்னு காமிச்சிச்சு பாருங்கள் ஒரு 18 அப்ளிகேஷன், அதனால தான் எனக்கு நிறையா ப்ராப்ளம் வர வேண்டியிருக்கும். அதனால் நான் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும், தேவையில்லாதது மட்டும். இதெல்லாம் நார்மலாக உள்ளது. இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதனால் என் மொபைல் எந்த ஹேங்கும் ஆகாது. அதனால் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஆப்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கும். அதில் வந்து கில் ஆல்னு இருக்குது பாருங்கள் இந்த சைடில், அதை கில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த ஆப்ஸ்குள்ளே வந்து இந்த ராக்கெட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. இதனால் வந்து என்னன்னா கேட்ச் ஃபைல்லாம் நீங்கள் அப்பப்போ ஏற்றி வைக்கிற கேட்ச் ஃபைல் எல்லாம் கிளியர் ஆகும். தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். எப்பயும் போல் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஸ்மார்ட் பூஸ்டர் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே அந்த அப்ளிகேஷன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டாக இருக்குது அப்ளிகேஷன்னா வேணால் உங்களுக்கு அந்த லிங்க்கையும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி வைக்கிறேன். வேணால் நீங்கள் அதுலேயும் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதோட ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணி இது ஸ்மார்ட் பூஸ்டர் ப்ரோ வெர்ஷன் வாங்கி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ், இதை விட டபுள் மடங்கு அட்வான்டேஜ் எல்லாம் அதில் இருக்கும். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் பல டெக்னாலஜி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. ஹேக்கிங் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காமல் நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.